உங்ககிட்ட என்ன வகையான கோழி இருக்குது, எத்தனை வகையான கோழி இருக்குது சொல்லுங்கண்ணா. நம்ம இப்போ ஒரு 5-6 கோழி பண்ணிட்டு இருக்கேண்ணா. சரிங்கண்ணா. இப்போ அது வந்து நான் வந்து எனக்கு பேரே வந்து யூபி நாட்டுக்கோழி பாய் தான் எனக்கு பேரே. சரிங்கண்ணா. அதில் வந்து நான் யூபி நாட்டி தான் அதிகமாக சேலு. இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது சோனாலி பண்ணிட்டு இருக்கேண்ணா. வெத்துக்கால் பண்ணிட்டு இருக்கேன் சண்டைக்கோழி. சரிங்கண்ணா. இப்போ நம்ம ஃபார்மில் என்னென்ன சிக்ஸ் இருக்குது சொல்லுங்கண்ணா. இப்போ ஒரு மாதம். சரிங்கண்ணா. இப்போ சிக்ஸை பார்த்தாச்சு. இந்த சிக்ஸுக்கு என்னென்ன விதமான நோயெலாம் வரும், அந்த நோயை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன விதமான மருந்தெல்லாம் கொடுக்கணும்? நான் கொடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா. வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. சொல்லுங்கள். உங்கள் பேர், உங்கள் பண்ணை எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள். என் பேர் வந்து ஷேக் அப்துல்லாண்ணே. பண்ணை அமைஞ்சிருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தென்னமதேவி ஈபிண்ணே ரூட் ரோட்டுக்கு பேக் சைடுண்ணா நம்ம பண்ணை. சரிங்கண்ணா. உங்ககிட்ட என்ன வகையான கோழி இருக்குது, எத்தனை வகையான கோழி இருக்குது சொல்லுங்கண்ணா. நம்ம இப்போ ஒரு 5-6 கோழி பண்ணிட்டு இருக்கேண்ணா. சரிங்கண்ணா. இப்போ அது வந்து நான் வந்து எனக்கு பேரே வந்து யூபி நாட்டுக்கோழி பாய் தான் எனக்கு பேரே. சரிங்கண்ணா. அதில் வந்து நான் யூபி நாட்டி தான் அதிகமாக சேலு. இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது சோனாலி பண்ணிட்டு இருக்கேண்ணா. வெத்துக்கால் பண்ணிட்டு இருக்கேன். சண்டைக்கோழியில் வெத்துக்கால் பண்ணிட்டு இருக்கேன். அசில் கிராஸு, வான்கோழி, கிண்ணி கோழி. சரிங்கண்ணா. இப்போ உங்ககிட்ட எது வந்து பீக்கில் இருக்குண்ணா? இப்போ வந்து சோனாலி யூபி தானே நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. சரிங்கண்ணா. இதோட ஹேட்சஸ்லாம் எப்படிண்ணா, நீங்களே பண்ணுறீங்களா? ஆமாண்ணா. ஓன் ஹேச்சரிண்ணா. நம்மளது ஓன் ஹேச்சரி, ராயல் ஹேச்சரின்னு சொல்லிட்டு விழுப்புரத்துலேயே இருக்குது, டவுன்லேயே இருக்குது. சரிங்கண்ணா. இப்போ இது முட்டைலாம் எப்படி விற்பனை பண்ணுறீங்க? முட்டை சேல் கிடையாதுண்ணா நம்மள்கிட்ட. ஓகே. ஒரு நாள் குஞ்சு, 1 மாத குஞ்சு, 2 மாத குஞ்சு, 3 மாதம் லேயிங் ஸ்டேஜ் வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். சரிங்கண்ணா. சரிண்ணா. இப்போ நம்ம ஃபார்மில் என்னென்ன சிக்ஸ் இருக்குது சொல்லுங்கண்ணா. இப்போ 1 மாத குஞ்சு இங்கே இருக்க பார்க்கறது பூராமே எல்லாமே 1 மாத குஞ்சுண்ணா. இது எல்லாமே சோனாலியில் 1 மாத குஞ்சு 30 நாள் கம்ப்ளீட் ஆனதுண்ணா. ஓகேண்ணா. ஓகேண்ணா. சரிங்கண்ணா. இப்போ சிக்ஸை பார்த்தாச்சு. இந்த சிக்ஸுக்கு என்னென்ன விதமான நோயெலாம் வரும், அந்த நோயை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன விதமான மருந்தெல்லாம் கொடுக்கணும்? நான் கொடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் குஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 சொட்டு மருந்தும் போட்டே கொடுத்துருவேண்ணே. ஓகேண்ணா. ஐபிடி, லசோட்டா பூஸ்டர் எல்லாமே 3மே போட்டு கொடுத்துருவேண்ணே. சரி. அதோட பெருசாக வேணும்னு கேட்டாங்கன்னா ஆர்டிவிக்கே குடல் புழு நீக்கம் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருவோண்ணே. சரிங்கண்ணா. டே ஓல்டு சிக்ஸு கேட்டாங்கனாலும் டே ஓல்டுக்கு அவங்க முட்டைக்கு வளர்க்குற மாதிரி இருந்தால் ஜெண்டா அடிச்சு கொடுத்து இது மேரக்ஸ் அடிச்சு கொடுத்துருவோண்ணே. சரிங்கண்ணா. மீட்டுக்குன்னா மீட்டு கேட்குறவங்களுக்கு இருக்காங்க. மீட்டு கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜெண்டா அடிச்சு கொடுத்துருவோண்ணா 1 நாள் குஞ்சுக்கு. சரிங்கண்ணா. 1 நாள் குஞ்சு மினிமம் நம்மள்ட்ட 500 தானே ஆர்டரு. சரிங்கண்ணா. 1 மாத குஞ்சு மினிமம் 100 வந்து ஆர்டர் கொடுக்கலாண்ணா. நம்ம ஓன் ப்ரொடக்ஷனு, அதனால் ரீட்டைலுக்கு அந்த 10 சிக்ஸ் 20 சிக்ஸ் நம்ம கொடுக்குறது இல்லைண்ணா. ஏன்னா ஒரு எம்மா லாங்லேருந்து கேட்பாங்க. அதெல்லாம் லாங்கில் இருக்கும் ஒரு 20 சிக்ஸுக்கு எனக்கு டிரான்ஸ்போர்ட்டு கட்டுப்படி ஆகலை. ஏன்னா அந்த கேஜி போடுறது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகுது. 1 நாள் குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 500 ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எந்த ஊராக இருந்தாலும் டெலிவரி கொடுத்துடலாம். அதேமாதிரி வந்து 1 மாத குஞ்சு மினிமம் 100 கொடுக்கலாம். 2 மாத குஞ்சு மினிமம் 50 குஞ்சுலேருந்து நம்ம கொடுத்துட்டுருக்கலாம். நம்ம வந்து முட்டை சேல்ஸ் கிடையாது, முட்டை கோழி விற்பனை கிடையாது. நம்மள்ட்ட அதிகபட்சம் சிக்ஸு மட்டும்தான் விற்பனையாளர். நம்ம அதுவும் ஹோல்சேலாக பண்ணிகிட்ருக்கோம். சரிங்க. ரீட்டைலர் கிடையாது. சரிங்க. இப்போ வந்து இந்த சிக்ஸ் வளர எத்தனை நாள் ஆகும்? ஒரு நாளில் இருந்துன்னா 120 நாளில் லேயிங்க்கு ஸ்டார்ட் ஆயிருந்தா. சரிங்கண்ணா. யூபி வந்து 120, சோனாலி 60 நாள் 65 நாளில் மேட்டிங் ஆகிடும். சரிங்கண்ணா. மேட்டிங் வந்து 65 நாளில் ஆகிடும். ஒரு 4 மாதத்துல தான் லேயிங்க்கு வரும்ண்ணே. அது பார்க்குறதுக்கு சிறுவோட மாரியே இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும்ண்ணே. சோனாலின்றது நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கு நம்ம சிறுவோட சித்தோட மாரியே இருக்கும்ண்ணா பார்க்குறதுக்கு. சரிங்கண்ணா. இப்போ இந்த சோனாலி கோழின்றது எத்தனை முட்டை வரையும் வருடத்துக்கிட்டுண்ணா? வருஷத்துக்கு 220ண்ணே. ஓகேண்ணா. கம்பெனி தீவனம் கொடுத்தீங்கன்னா 220, வெளிமேச்சலில் விட்டிங்கன்னா 180 to 160 அந்த ரேஞ்சு தான். நாட்டுக்கோழி மாரி தான் ஆகிடும் வெளிமேச்சலில் விட்டிங்கன்னா. சரிங்கண்ணா. கம்பெனி தீவனம் போட்டால் கரெக்டாக 220 வரைக்கும் சாலிடாக எதிர்பார்க்கலாண்ணே. சரிங்கண்ணா. இப்போ ஒரு இல்லத்தில் வீட்டில் வந்து ஒரு 100 கோழி வளர்க்குறாங்கன்னா டெய்லியும் வந்து ஒரு 70 முட்டை to 65 முட்டை வரைக்கும் எடுக்கலாம் 100 கோழிக்கு. சரிங்கண்ணா. அதில் வந்து நம்ம தீவனம் கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா 100 கோழிக்கு வந்து ஒரு 10 கிலோ தான் தீவனம் கொடுப்போம். ஓகே. ஒரு முட்டை 10 ரூபாய்க்கு விற்றாலும் 600 ரூபாய் ஆச்சு. அவங்க 10 கிலோ தீவனம் கொடுத்தா 300 ரூபா தான் ஆச்சு. 300 ரூபாய் லாபம் இருக்குண்ணா அவங்களுக்கு முட்டையாக விற்றாலே. கறிக்கு விற்றாலும் இன்னைக்கு கிலோ 350 ரூபா to 400 ரூபா வரைக்கும் கறிக்கு விற்கலாம். சரிங்கண்ணா. 3.5 மாதம் to 4 மாதத்தில் 1.25 கிலோ ரீச் ஆகிடுங்க. சரிங்கண்ணா. அது மீட்டாக விற்றாலும் லாபம் தான். இது வந்து கமர்ஷியல் பர்பஸில் பண்ணிங்கன்னா இன்னும் லாபம் அதிகமாக இருக்குது. மினிமம் ஒரு 500 கோழிக்கு மேலே இருக்க பண்ணாங்கன்னா இது கமர்ஷியல் பர்பஸில் நல்ல லாபம் இருக்குண்ணா. லாபம் இல்லாத தொழிலில் நல்ல தொழில் இது. சரிங்கண்ணா. இப்போ இதுக்கு என்ன கம்பெனி ஃபீட்ண்ணா நீங்கள் கொடுக்குறீங்க? நாங்கள் இப்போ வந்து எஸ்கேம் தான் எங்கள் ஏரியாவில் விழுப்புரத்தில் வந்து எஸ்கேம் தான் கிடைக்குது. அதனால் எஸ்கேம் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்கண்ணா. இப்போ சிக்ஸு பார்த்தாச்சு. இப்போ சோனாலி கோழி வந்து எது
சொல்லுங்கள். இப்போ இது வந்து சோனாலிண்ணே. சரிங்க. சோனாலி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சிறுவடை மாதிரியே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒயிட் வரும். ஓகேண்ணா. இந்த காது கிட்ட ஒயிட் வரும். ஓகே. இதில் பாருங்கள் இங்கே ஒரு ஒயிட் வரும். இதுக்கு ஸோ யூபி பருமனாக இருக்கும். பார்க்கறதுக்கு கோழி வந்து பருமனாக இருக்கும். சரிங்கண்ணா. இது வந்து பருமன் இருக்காது. சரி. சிறுவடை மாதிரியே தான் இருக்கும். இது 1.25 கிலோ வருதுன்னா இது 1 கிலோ தான் வரும். ஓகேண்ணா. வெயிட். இது 3 மாத கோழிங்க. இது 3 மாதம் அந்த கோழிங்க. சோனாலின்றது பார்த்தீங்கன்னா இன்னும் 6-7 கலர் வரும். கலர்ல 6-7 கலர் வரும். சரிண்ணா. சோனாலி கோழியை பற்றி பார்த்தாச்சு, யூபி நாட்டி பற்றியும் பார்த்தாச்சு. இப்போ சோனாலியில் எத்தனை விதமான கலர்லாம் இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு 7-8 கலர் வருதுண்ணா. சரிங்கண்ணா. அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேலம் தருமபுரியெலாம் அது இன்பிரீட் பண்ணுறது ஒரே கலராக தான் தெரியும் பார்க்குறதுக்கு. சரிங்கண்ணா. அந்த ஒயிட்டை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டு தான் அதிகமாக தெரியும். ஒரிஜினல் சோலானின்றது பார்த்தீங்கன்னா இதான். அது பாருங்க இப்படி தான் இருக்கும். சித்தோட மாதிரி இருக்கும். ஓகேண்ணா. திருவண்ணாமலை சித்தோட மாதிரி பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ஓகே. சைஸ் அவ்வளோதான் இருக்கும். இந்த சைஸ் தான் இருக்கும். பார்க்குறதுக்கு சிறுவடை மாதிரியே இருக்கும். வால்லாம் நல்லா தூக்கு வால் வரும். நல்லா தூக்கு வால் வரும். சிறுவடை மாதிரியே இருக்கும். இது யார்ட்டையும் சொல்லி இது வந்து சோனாலினா தெரியவே தெரியாது. சிறுவடை தாங்கனாலே நம்புவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் கோழி. ஏன்னா ஒரு 7-8 கலர் வரும். இது நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உத்தரகாண்ட்லேருந்து இறக்கி இது நம்ம ப்ரீடு பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஹேச்சிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்பிரீடு கிடையாது, ஒரிஜினல் ப்ரீடு சோனாலி. சரிங்கண்ணா. இப்போ சிக்ஸை பற்றி பார்த்தாச்சு, பெரிய கோழி பற்றியும் பார்த்தாச்சு. சரிண்ணா. இப்போ இந்த கோழி வளர்ப்பில் உங்களுக்கு எத்தனை வருடமாக அனுபவம்? நான் 8 வருடமாக பண்ணிகிட்டு இருக்கேண்ணா. 8 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே நான் யூபி வந்து ஃபஸ்ட்டு யூபி நாட்டுக்கோழி இறக்கணுது நான் தானே விழுப்புரத்தில். சரிங்கண்ணா. அதுலேருந்து இப்போ இன்றைக்கி நிறையா பண்ணால் யூபி நாட்டுக்கோழி பண்ணால் ஏகப்பட்ட பண்ணை நான் அமைச்சு கொடுத்துருக்கேண்ணே. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு 250-300 பண்ணைக்கு மேலே யூபி நாட்டுக்கோழி பண்ணையை நான் அமைச்சு கொடுத்துருக்கேண்ணே. சரிங்கண்ணா. அதேமாரி எனக்கு கஸ்டமருக்கு சிக்ஸு கொடுத்துட்டாலும் சரி, என்ன மெடிசன் கொடுக்கணும், என்ன ஃபீடிங் கொடுக்கணும், எப்படி அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தானே இருப்பேன். அவங்களுக்கு ஒரு 100 சிக்ஸ் வாங்கினாலும் சரி, 50 சிக்ஸ் வாங்கினாலும் சரி, எப்படி வாங்கினாலும் சரி, ஆல் இண்டியா எங்கே வேணாலும் பஸ்ஸு ட்ரெயின் ப்ளஸ்ஸு எங்கே டிரான்ஸ்போர்ட் இருக்குதோ அவங்களுக்கு எல்லா ஏரியாவுக்கும் நம்ம பண்ணி கொடுக்கலாண்ணே. பக்கத்தில் இருக்கனா நியர்பை இருக்காங்கன்னா ஃபார்மை விசிட்டிங் பண்ணி பார்த்து 10 சிக்ஸ் 20 சிக்ஸ் கேட்குறவங்க நேரில் வந்து பார்த்து எடுத்துக்க சொல்லுங்கள். சரி. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டு கிடையாது. 10 சிக்ஸ் 20 சிக்ஸ் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அதனால் ஒரு 50 கிலோமீட்டரு கடலூர், பண்ருட்டி, விருதாச்சலம், உளுந்தூர்பேட்டை இப்படி இந்த லைன் சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க ஸ்ட்ரைட்டாக வந்து நேராக வந்து ஃபார்மை விசிட்டிங் பண்ணி பார்த்துக்குதுங்க. ஆனால் பேரண்ட் பண்ணை மட்டும் நான் ஆக்சுவலாக காட்ட மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் செக்யூரு. அதனால் நான் பேரண்ட் பண்ணை மட்டும் காட்ட மாட்டேன். நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பேரண்ட் பண்ணி நம்ம காட்டலாம். சரிங்க. கஸ்டமருக்கு காட்டிடுவோம். உள்நாட்டு விவசாய யூடியூப் சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கண்ணா. இந்த சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி என் சேனல் பிபிஎம் இங்குப்பற்று யூடியூப் சேனல் நண்பர் சப்ஸ்கிரைபர் இந்த சேனலுக்கு அதிக சப்போர்ட் கொடுங்க. இந்த சேனலை வந்து இப்போ தான் புதுசாக வந்து வளர்ந்து வரவங்க. அதனால் இந்த சேனலை அதிகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைத்து பேருமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கீழே இவங்க சேனல் கீழே லிங்க்கை நான் கொடுக்குறேன். அந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி இவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.